ஒரு பள்ளியில் அற்புதமான புத்தகம் ஒன்று பூட்டு போட்டு இருந்தது. ஆசிரியர் மாணவர்களிடம், இது ரகசியங்கள் நிறைந்த கதை புத்தகம் என்று சொன்னார். இதை கேட்டதும் குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து பார்க்க விரும்பினார்கள். ஆசிரியர் சொன்னார், இந்த புத்தகம் நேர்மையான குழந்தைகளுக்கு மட்டுமே திறக்கும். கிரண் முதலில் அந்த புத்தகத்தின் அருகில் ஆர்வமாக சென்றான். அவன் புத்தகத்திடம் சொன்னான், நான் என் வீட்டுப்பாடம் அனைத்தையும் முடித்துவிட்டேன் என்று பொய் சொன்னான். ஆனால் அந்த புத்தகத்திலிருந்து எந்தவிதமான அசைவும் வரவில்லை. அதன் பிறகு ஆஷா அந்த புத்தகத்தின் அருகே வந்தாள். அவள் புத்தகத்திடம் சொன்னாள், அழகிய புஸ்தகமே, இன்று நான் தெரியாமல் தரையில் தண்ணீர் ஊற்றிவிட்டேன். அதைப் பற்றி நான் யாரிடமும் சொல்லவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினாள். இதைக் கேட்டதும் புத்தகம் சற்று பிரகாசமாக ஜொலித்தது. இதை பார்த்த ரீமாவும் அங்கு சென்று புத்தகத்திடம் கூறினாள், என் தோழியின் தேர்வுத்தாளை நான் பார்த்தேன். அதனால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. புத்தகம் மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கியது. ஆஷாவும் ரீமாவும் உண்மையைச் சொன்னதால்தான் புத்தகம் அவர்களுக்காக திறந்தது. அந்த புத்தகத்தின் உள்ளே வண்ணமயமான கதைகளும் கண்களை கவரும் பக்கங்களும் இருந்தன. இதை பார்த்த குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியில் கைதட்டினார்கள். ஆசிரியர் சிரித்துக்கொண்டே, நேர்மை என்பது மரத்தின் வேர் போல் ஊன்றி நிற்கும். உண்மையாக இருப்பது என்றும் நன்மையை தரும்.